Welcome to Special Meals. அவசரமான காலை நேரமோ அல்லது சோம்பலான இரவு நேரமோ இட்லி வேகிறதுக்குள்ள சட்டுன்னு டேஸ்டியாக இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷை தான் நம்ம ஸ்பெஷல் மீல்ஸ் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தக்காளி சாம்பார். 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இந்த தக்காளி சாம்பார் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது 4 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச 1 இன்ச் அளவில் இஞ்சி. இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் ஓரளவுக்கு பெரிய சைஸில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இது எல்லாம் வேகிறதுக்கு ஒரு பெரிய கப் அளவு தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்ச இந்த வெங்காயம் தக்காளி கலவையில் இருக்கிற வெங்காயம், தக்காளி, அப்புறம் இதில் இருக்கிற தண்ணி, இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வெங்காயம் தக்காளி கலவையை மட்டும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு மைய அரைக்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த தக்காளி சாம்பார் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்தரலாம். வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கொரகொரப்பாக அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி கலவை, அப்புறம் வெங்காயம் தக்காளி வேக வச்ச தண்ணி, இது எல்லாத்தையும் வாணலியில் சேர்த்துட்டு இந்த தக்காளி சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் சாம்பார் பதத்துக்கு தேவையான அளவு தண்ணியையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சாம்பார் நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க வச்சா இதோட டேஸ்ட் மாறிடும். அதனால் நம்ம ஊற்றின தண்ணி சூடு ஏறி இந்த மாதிரி நொர கூடி வரும்போது நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குறைஞ்ச நேரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய நம்மளோட தக்காளி சாம்பார் ரெடி. டபுள் ஸ்டீம் மெத்தடில் தேங்காய் சிரட்டையில் சாஃப்டான சிகப்பரிசி புட்டு எப்படி செய்யணும்னு என் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி பாருங்கள்.